ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் புதுசா வாங்கின ஒரு சுடிதார். இதோட நீளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. இது வந்து நம்ம பஸ்லலாம் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் வந்து இதோட நீளத்தை கம்மி பண்ண போகிறேன். வாங்க எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளோட புது சுடிதார். எனக்கு வந்து நம்ம கரெக்ட் அளவு எவ்வளோ நீளம் உள்ள அளவு சுடிதார் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம புது சுடிதார் வந்து அந்த அளவு சுடிதாரை விட எவ்வளவு நீளம் வீதி கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கணும். இது வந்து அளவு சுடிதார். அளவு சுடிதாரை வந்து நம்ம புது சுடிதார் மேலே போட்டு இந்த மாதிரி எவ்வளவுத்துக்கு நீளம் ஜாஸ்தியாக இருக்குது, எவ்வளவுத்துக்கு வீதி ஜாஸ்தியாக இருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து எனக்கு இதில் இந்த நீளம் வந்து 9 இன்ச்சு கூடுதலாக இருக்குது. அப்புறமா வீதியை பார்க்கணும். வீதியுமே 9 இன்ச்சு கூடுதலாக இருந்துச்சு. அளவு டாப்பை விட வீதியும் 9 இன்ச்சு கூடுதலாக இருந்துச்சு. அப்போது இந்த 9 இன்ச்சை வந்து நான் குறைச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, சுடிதாரை வந்து புது சுடிதாரை உட்பக்கமாக திருப்பி எடுத்துக்கணும். திருப்பி எடுத்துட்டு அதில் வந்து பாடி பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணி தையல் இருக்கும். அந்த தையலை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கணும். பொறுமையாக பிரித்து எடுக்கணும். துணியை வந்து நம்ம கிழிச்சிடக்கூடாது. பொறுமையாக தையல்லாம் எடுத்து பாடி பார்ட் தனியாக, ஸ்கர்ட் பார்ட் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். பிரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி நாம் வந்து முதல்ல பாடி பார்ட்டு தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அப்புறமா இது வந்து லைனிங் துணி. லைனிங் துணியில் வந்து நம்ம வீதியை வந்து கம்மி பண்ண வேண்டாம், நீளத்தை மட்டும்தான் கம்மி பண்ணணும். நான் வந்து இந்த லைனிங் துணியையுமே 2 பார்ட்டாக அதில் தையல் போட்டிருந்துச்சு. அந்த 2 பார்ட்டையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி லைனிங் துணியவும் 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இது வந்து மெயின் துணி. இதுவுமே ஃப்ரண்டில் டிசைன் கொடுத்துருந்துச்சு. ஃப்ரண்ட்டு வேறு, பேக் வேறு. அதையும் தனித்தனியாக 2யுமே பிரித்து எடுத்துக்கிட்டேன். பேக் வந்து டிசைன் இல்லாமல் ப்ளைனாக இருந்துச்சு. அதே மாதிரி லைனிங்கும் நல்ல துணியும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் பிரித்து எடுத்துக்கணும். அப்புறமா லைனிங்கில் வந்து நான் வந்து ஒரு 7 இன்ச்சு நீளத்தை வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு தையல் தும்போடு 9 இன்ச்சு கம்மி பண்ணணும். தையல் தும்புக்காக நான் வந்து ஒரு 7 இன்ச்சு தான் கம்மி பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி தைக்கும்போது எப்படியும் நமக்கு ஒரு 3/4 இன்ச்சு குறையும். லைனிங்கில் ஒரு துணியில் இந்த மாதிரி 7 இன்ச்சு கம்மி பண்ணி மாற்றியாச்சு. இதே மாதிரி இன்னொரு துணியுமே நம்ம இன்னொரு லைனிங் துணியிலையுமே நீளத்தை குறைச்சிக்கணும். இது வந்து நல்ல துணி. நல்ல துணியில் நான் வந்து 9 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு தையல் தும்புக்காக விட்டுட்டேன். 8 இன்ச்சு மார்க் பண்ணி இதோட நீளத்தை வெட்டி எடுத்திருக்கேன். அது மாதிரி இதோட வீதியையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். வீதியிலையுமே 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதையும் வெட்டி எடுத்துக்கிட்டேன்.
இதை மாதிரி இதோட பேக் பார்ட்டு, இது வந்து பேக் பீஸு. இதில் ஒர்க் ஒன்றும் இல்லை. பேக் பீஸையுமே நம்ம நீளம் வீதியும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இனி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாடி பார்ட்டில் வந்து கொஞ்சம் தையலை பிரித்து எடுத்துக்கணும். சைடு தையலை ஒரு 2 இன்ச்சுக்கு பிரிச்சுட்டு தைக்க தொடங்கணும். இது வந்து நான் வந்து முதல்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தான் தைக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் நல்ல துணியை வச்சு தைக்கணும். சின்ன சின்னதாக ப்ளீட் கொடுத்து பாடி பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் கரெக்டாக வர அளவுக்கு ப்ளீட் வச்சு தைச்சி எடுக்கணும். சின்ன சின்னதாக ப்ளீட் வச்சு தைச்சாச்சு. இனிமேல் வந்து நம்ம இதில் வந்து லைனிங் துணியவும் வச்சு தைக்கணும். லைனிங் துணியில் வந்து நம்ம ப்ளீட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து கரெக்டான அளவு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அது மேலே வச்சு நம்ம தைச்சிடணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தைச்சி முடித்தாச்சு. இதை மாதிரியே இனிமேல் வந்து நம்ம பேக் பார்ட்டையும் தைக்கணும். முதல்ல வந்து பேக் பார்ட்டோட நல்ல பக்கத்தில் அந்த பாடி பார்ட்டில் வந்து ஸ்கர்ட் பார்ட்டோட நல்ல பக்கத்தையும் வச்சு தைக்கணும். இதில் வந்து ப்ளீட் கொடுத்து தைக்கணும். தைச்சாச்சு. அதுக்கு பிறகுமா அந்த லைனிங் துணியுமே வச்சு தைச்சிடணும். நம்ம வந்து ப்ளீட் வந்து ப்ளீட்டுக்கு மேலே ஒரு வந்து படிமான தையல் போட்டோன்னா ப்ளீட் வந்து பொங்கி நிற்காது. இது வந்து அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா சைடு ஜாயிண்ட் பண்ணி தைக்க வேண்டியதுதான். லைனிங் துணி அப்புறமா நல்ல துணி எல்லாத்தையுமே சேர்த்து தையல் தும்பு ஒரு 3/4 இன்ச்சு விட்டு தைச்சி எடுத்துக்கணும். முதல்ல ஒரு சைடு தைச்சி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் அதே மாதிரி லைனிங்கும் நல்ல துணியும் சேர்த்து தைச்சி எடுத்துக்கணும். தைச்சி எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான எனக்கு கரெக்டான லென்த்து நீளம். வீதியும் இதுதான் கரெக்டு. ஓகே.